ஸோ கைஸ், இந்த விஷயம் வந்து நடக்கும்ன்றது வந்து மேனிஃபெஸ்டே பண்ணாலும் இந்த வாட்டி நடக்குமா அப்படின்றத நான் பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த வீடியோ நான் பண்ணுவேன்னு கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த வீடியோ அப்லோட் பண்ண போனால் கூட எனக்கு தெரியல. பட் எடுத்து வச்சுக்கிறேன். நான் ஒரு ஏதாவது ஒன்று போடுற ஒரு போஸ்ட்டு இதை எடுத்து வச்சுருக்கேன். வேணுமான்னு உங்கள்கிட்ட கேட்குறேன். உங்களுக்கு வேணும்னா நான் போடுறேன், இல்லைனா நான் அப்படியே இது என்னோடய பர்சனல் ஆர்கைவ்க்காக நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன். அதுதான் நான் பண்ண போகிறேன். ஸோ யா, வி ஆர் ஹியர் ஃபார், அதை நான் சொல்ல விரும்பலை, போயிடுவோம் உள்ள. ஸோ வெல்கம் பேக் டு வீடியோ. சொல்ல போகிறேன்னா, the oath taking ceremony of C. Joseph Vijay as Chief Minister of Tamil Nadu. ஸோ அந்த ஈவெண்ட்டை தான் நம்ம வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். 10 மணிக்கு பதவி ஏற்புன்னு சொன்னாங்க. ஒரு 10 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு தெரியல. எங்கள் வீடியோ கண்டிப்பாக எடிட் பண்ணி தான் வரும். மேஜர் ஹைலைட்ஸ் தான் நான் வந்து போட போகிறேன். பெருசாக ஃபுல்லாலாம் போட்டுட்ருக்க மாட்டேன். பட் யா, வி ஆர் ஆக்சுவலி ஹியர் ஃபார் திஸ். ஏன்னா சரியலாக தான் இருக்குது. என்னால் இப்போ வரையும் வந்துட்டு நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. திஸ் இஸ் லைக் நான் அந்த வீடியோ சொன்ன மாதிரி நடக்குதுன்ற பிரமிப்பை தாண்டி இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ கொடுத்த வாக்கை அண்ணன் காப்பாற்றுவரை நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமே இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ இது அரசியல் வீடியோ கிடையாது. இது பியூர் சின்ன வயசுலேருந்து ஒரு மனுஷனை பார்த்து வளர்ந்த ஒருத்தனோட எக்ஸைட்மெண்ட்டும் அந்த ஆதரவு மட்டும்தான் இந்த வீடியோ. இங்கே நான் அரசியல் பேச போகிறது கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு பியூர் எக்ஸைட்மெண்ட், ஜாலியாக இருப்போம் வாங்கன்ற மாதிரி ஒரு வீடியோ தான். அண்ணன் சிஎம் வர்றாரு, அதை பார்க்க போகிறோம். பார்க்குறப்ப என்ன நடக்க போகுது நம்மளுக்கு அப்படின்றது பார்க்க தான் நானே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். லெட்ஸ் சீ கைஸ். ஓகே. இஃப் ஐம் நாட் ராங் வந்துட்டார், தளபதி வந்துட்டார் உள்ளே. அதான் இதுக்கப்புறம் ஐ திங்க் தேர் வெயிட்டிங் ஃபர் ஸ்டப் டு ஸ்டார்ட் அண்ட் ஹேப்பன் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். எஸ், தே ஹவ் ஸ்டார்டட். We extend a hearty welcome to the Honorable Chief Minister Designate Thiru C. Joseph Vijay. கோட்டு கழட்டி இருந்தால் கூட ஆனால் மாதம் தான் இருந்திருப்பார். ஒயிட் ஷர்ட் டக்ட் இன் மிடில் ஏஜ் மேனாக தானே வந்தார். Rise up for the national song Vande Mataram, followed by national anthem, followed by Tamil Thai Vaalthu. நம்மளிஸ்ட ஜெய 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 ஹே ஐயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு மாண்புமிகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். I request the Honorable Governor to administer the oath of office and secrecy to the Honorable Chief Minister. Thiru C. Joseph Vijay அவர்கள். சி. ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக
உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். அந்த வாய்ஸ் அந்த மனுஷன் எடுப்பான் நான் எதிர்பார்க்கல ஆக்சுவலாக. சி ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஆக்ட் ஆஃப் சீக்ரஸியில் முதல் கையெழுத்தா அது ராஜ்மோகனோட முகத்தை பாருங்க, பாடிட்டு மாதிரி தான் இருக்கு. திரு என் ஆனந்த் அவர்கள். நான் அடி நான் இந்த மனுஷன் வாங்கினதுப்பா. என் ஆனந்த் எனும் நான் சரி இருப்பா ஆஹா. ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஆதவ் அர்ஜுனா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் கேஜி அருண்ராஜ் எனும் நான் திரு கே ஏ செங்கோட்டையன். இதுதான் என்னோட அடுத்த குஸ் பர்ஃபார்மன்ஸ். சீரியஸா சத்தியமா வேற லெவல். கே ஏ செங்கோட்டையன் எனும் நான் சட்டம்படி அமைக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் உளச்சார்பின்றியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்புக்கு சட்டத்திற்கும் இணங்க அச்சம் என்று விருப்பு வெறுப்பு விலக்கி பி வெங்கடரமணன் என்னும் நான், ஆர் நிர்மல்குமார் என்னும் நான், ராஜ்மோகன் என்னும் நான், டி கே பிரபு என்னும் நான் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நன்றி. அவனுக்கு ஒடிச்ச ஒன்றும் இல்லை, கையில காப்பிட்டுருந்தாரு, நல்லா இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் உள்ள இருக்கிற ஃபேன் பாய் கம்பா இருப்பான், தான் ஒன்றும் சொல்ல முடியாது. சிஎம்ஏ ஆனாலும் அப்படிதான். சா கீர்த்தனா என்னும் நான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மற்றும் பதவியேற்ற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அவர்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொள்வார்கள். அனைவரும் அவரவரது இருக்கையில் அமரும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் சில நிகழ்ச்சிகள் உள்ளன. ஓகே, இதுக்கப்புறம் எதனாலும் நீங்கள் பார்க்க இதே நான் முழுசாக ரியாக்ட் பண்ணேன். இப்போ நான் எடிட் பண்ணி பிச்சு தான் போடுவேன். நீங்கள் எதை பார்க்க வந்திருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ நான் ஹைலைட்ஸ் மட்டும் போட்டு வில் எண்ட் த வீடியோ கைஸ். ஸோ யா இது ஒரு மொமெண்ட்.
இது ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்ட். அந்த அந்த பேனரில் அந்த பேரை பார்க்கும்போதே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. இட்ஸ் பர்சனல்டா, இட்ஸ் வெரி பர்சனல். இந்த வயசுலேருந்து அந்த மனுஷன் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது வந்து இங்கே நிற்கும் போது இட்ஸ் வெரி பர்சனல், பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் யா, அடுத்தது ஐ விஷ், ஐ ட்ரூலி ஹோப் that he keeps his word and does everything he promised to people of Tamil Nadu. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். மக்கள் நம்புகிறாங்க, மக்கள் நம்பிக்கையை அண்ணன் காப்பாற்றிக்கணும், அவ்வளோதான். கைஸ், ஐம் த வெரி சாரி. நான் வந்துட்டு அவ்வளோதான் ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டேன். இது வீடியோலாம் அடுத்த வீடியோலாம் பண்ணிட்டு அவட்ட போய் தங்கச்சி கால் பண்ணேன். என் தங்கச்சி சொல்கிறா, என்னடா ஸ்பீச் பார்க்கல. ஸ்பீச்சா அப்படின்னு பார்த்தா ஸ்பீச்சு இது எனக்கு தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி நான் டக்குனு நீ ஃபோனை வை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்பீச் பார்க்க மாட்டேன். பட் இப்போ நம்ம லைவ்ல இல்லை, பட் ரீப்ளே தான். வாங்க லெட்ஸ் கோ கைஸ். அவர்கள் உங்கள் முன்னால் முக்கிய கோப்புகளில் கையெழுத்திடுகிறார். சாரி, இப்போ நான் தான் அவசரப்பட்டேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்கள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கும் ஆணையிட்டுள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களின் பாதுகாப்பினை மேம்படுத்தும் பொருட்டு தடுப்பு மற்றும் பாதுகாப்பு யுத்திகளை முதன்மை மற்றும் ஒற்றை இலக்கை கொண்டு செயல்பட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை உருவாக்குவதற்கு ஆணையிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்களை கண்டுபிடித்து கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் பொருட்டு அனைத்து மாநகரம் மற்றும் மாவட்டங்களில் போதைப் பொருட்கள் தடுப்பு படை அலகுகளை உருவாக்குவதை குறித்து ஆணையிட்டுள்ளார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். நெஞ்சில் குடியிருக்கும் வீடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு செக் பண்ண வந்தப்பா. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன சொல்றது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. சினிமாவில் எப்படியாவது கஷ்டப்பட்டு வெற்றி அடையும்னு இருந்த ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு பிறந்த ஒரு பிள்ளையா எனக்கும் வாழ்க்கையில் வறுமைனா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பசினா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒன்றும் பெரிய மன்னர் பரம்பரையிலிருந்துலாம் வந்துடல. உங்களை மாதிரி தான், உங்களில் ஒருத்த மாதிரி தான், உங்கள் குடும்பத்தில் ஒருத்த மாதிரி தான், உங்கள் புள்ள மாதிரி தான், உங்கள் மகன் மாதிரி தான், உங்கள் அண்ணன் மாதிரி தான், உங்கள் தம்பி மாதிரி தான். அப்படிதான் நான் உணர்றேன். நீங்களும் என்ன அப்படி நினைச்சதுனால தான் சினிமாவில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த ஒன்று கொடுத்தீங்க. அதையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக அரசியலுக்கு வந்த உங்க விஜய, இந்த விஜய, நீ வா விஜய், நாங்களா இருக்கோம், பாத்துக்கிறோம். விஜய் தம்பி நீ வா, நாங்க இருக்கோம். விஜய் தம்பி நீ வா, நாங்க இருக்கோம். அண்ணா நீ வாடா, நாங்களா இருக்கோம். நண்பா நீ வா நண்பா, நாங்களா இருக்கோம்னு சொல்லி அவ்வளோ அன்பா, அவ்வளவு உறவா என்ன ஏத்துக்கிட்டீங்க. இந்த நேரத்தில் இதை நான் சொல்லணும். இந்த டிராவல்ல, இந்த ப்ராசஸ்ல எனக்கு எவ்வளவோ கஷ்டங்கள், எனக்கு எவ்வளவோ இந்த அவமானப்படுத்தினதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும்
எனக்காக கூட நின்ன உங்களுக்கும் அதே மாதிரி கஷ்டங்கள், அதே மாதிரி அவமானங்கள், அதையெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காம, அதையெல்லாம் நீங்க பொருட்டாவே எடுத்துக்காம, என்னோட வலிகளை, என்னோட வேதனைகளை உங்களோட தான் நினைச்சு என் கூடவே நின்னு இன்னைக்கு சி ஜோசப் விஜய் எனும் நான் அத உண்மையாக்கி இருக்கிறீங்க. உண்மையிலே என்ன சொல்றதுன்னு எனக்கு என்னுடைய உறவுகளே, என்னுடைய சொந்தங்களே, நான் ஒன்றும் தேவ தூதன்லாம் கிடையாது. நானும் ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை வாழ்ற ஒரு சாதாரணமான மனுஷன்தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது செய்வேன் இது செய்வேன்னு பொய்யான வாக்குறுதிகள்லாம் கொடுத்து உங்களை நான் ஏமாற்ற மாட்டேன். எது சாத்தியமோ அது மட்டும்தான் நான் செய்வேன். இம்மிடியேட்டா உங்க மனசுல ஒரு கேள்வி ஒன்று வரலாம், அப்ப சாத்தியம் இல்லாததை செய்ய மாட்டாங்களா, செய்ய முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வரலாம். இத்தனை கோடி மக்கள் என் கூட இருக்கும் போது எது வந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த கான்பிடன்ஸ் என் மனசுல இருக்கு. இன்னொரு விஷயமும் நான் இங்க சொல்லணும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில் எடுத்திருக்கிறோம். உடனே நீங்க நினைக்கலாம், என்னடா இவர் ஏதோ பொறி வச்சு பேசுறாரா அப்படின்னு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்லை, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்லை. இந்த டிரான்ஸ்பரன்சி ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு இந்த டிரான்ஸ்பரன்சி தான் வேணும், ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா. அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் இட் ஃபார்வர்ட் ஃப்ரம் தேர். அதை தான் நான் முதல்ல செய்யணும்னு நினைக்கிறேன். பண்ணுண்ணா பண்ணு. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் யாரையாவது போய் ஏதாவது சந்திக்கணும் அப்படின்னா இந்த மூஞ்ச மூடிக்கிட்டு போய் சந்திக்கிறதோ, என்ன இந்த மறைமுகமா உங்களுக்கு தெரியாம போய் சந்திக்கிறதோ அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன். எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக ஒளிவு மறைவு இல்லாம தான் நான் செய்வேன். இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை என் கையில் கொடுத்துருக்கிறீங்க. அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசமும் நீங்கள் கொடுக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நான் சொன்னதையெல்லாம் படிப்படியாக நிறைவேற்ற நான் ட்ரை பண்ணுவேன், நிறைவேற்றுவேன். அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்கும். இது உங்களுடைய ஆட்சி. பெண்கள் பாதுகாப்பை ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். போதைப் பொருள் கலாச்சாரம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னிலிருந்தே அதை நான் எடுப்பேன். நம்ம பசங்களை அதுல இருந்து காப்பாற்ற வேண்டியது நம்ம அரசனுடைய பொறுப்பு. அதே மாதிரி சட்டம் ஒழுங்க எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். என்ன அவமானப்படுத்துறவங்களாகவே இருந்தாலும், என்ன கஷ்டப்படுத்தினவங்களாகவே இருந்தாலும், அவங்களும் என் மக்கள் தானே. நண்பர்களாக இருந்தாலும் எதிரிகளாக இருந்தாலும் 8 கோடி மக்களும் என் மக்கள் தானே. அந்த மாதிரி இந்த அடிப்படை விஷயங்கள், கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை வசதி, பஸ் வசதி, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் என்னுடைய முதல் கவனம் செலுத்தணும்னு எனக்கு தோணுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன். எனக்கு அது அவசியமும் இல்லை. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி,
என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி விட மாட்டான். சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. கைஸ் சாரி கைஸ், லேப்டாப்பில் சார்ஜ் பண்ணி போகுது, சார்ஜ் போட்டு வந்துடுறேன். எஸ் சார்ஜ் போட்டுட்டேன். சார்ஜ் போட்டேன்னா வீடியோ ஒரு மாதிரி ஸ்டக்காக ஆரம்பிச்சிடும், அதனால தான். ஓகே ஓகே லெட்ஸ் கண்டினியூ. இது வந்து ரொம்ப முக்கியம் அண்ணன் சொன்னது வந்து, ஏன்னா நிறைய பேர் எல்லாம் பயந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க, இப்போ வேறு முகத்தை காமிச்சாங்கன்னா என்ன ஆகும், எல்லாருக்கும் இருக்கிற பயம்தான். சொன்னதுக்கு நன்றி. ஓகே இங்க ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன். பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், உழைக்கிற மக்கள், மீனவர்கள் எல்லாருமே நம்ம டிவிக்கு அரசுல நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றதான் நம்ம சமரசம் இல்லாத அடிப்படை கோட்பாடு. சிறுபான்மை சகோதரர்களே, உங்களுக்காக நம்ம டிவிக்கு அரசு கூடவே நிற்கும். உங்களுக்கு அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கான முகம்தான் இந்த விஜயனுடைய முகம். அதில் 100% நீங்கள் இந்த விஜயை நம்பலாம். இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாட்டு மக்கள், ஒட்டுமொத்த மக்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். இன்னொருத்தவங்களுக்கு முக்கியமாக நான் நன்றி சொல்லணும். அது இந்த விஜய் மாமாவோட குட்டி நண்பா நன்றி. அவங்களால தான் இது நடந்திருக்கு. உங்களுக்கு எப்படி நன்றி கடன் செய்யணும்? உங்களுக்காக உங்கள் ஃப்யூச்சரை மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லா நல்ல விஷயங்களையும் உங்களுக்காக இந்த விஜய் மாமா செஞ்சு கொடுப்பான். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கும் நான் முக்கியமாக நன்றி சொல்லணும். உங்களை எப்படி நான் மறப்பேன்? நீங்கள் தான் என்னோட உயிராச்சு. தமிழக வெற்றி கழக தோழர்களே, உண்மையில சொல்லனா நீங்க இல்லைன்னா எதுவுமே இல்லை. என்னோட கழக தோழர்களுக்கும், கழக நிர்வாகிகளுக்கும், வாக்கு சாவடி முகவர்களுக்கும், மை டியர் வர்ச்சுவல் வாரியர்ஸ், உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள். வாங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃப்ரெஷ் கவர்னன்ஸ், ஒரு நியூ கவர்னன்ஸ் ஒன்று கொடுப்போம். This is a new beginning. A new era of a real, secular, social justice starts now. மக்கள் நலன்களை மட்டுமே லட்சியமாக கொண்ட நமது அரசுக்கு பக்கபலமாக நின்று ஆதரவை வழங்கியுள்ள காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் மதிப்புக்குரிய திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களே, பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மதிப்புக்குரிய மை பிரதர் திரு ராகுல் காந்தி அவர்கள், காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய திரு கே.சி. வேணுகோபால் அவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மதிப்புக்குரிய திரு செல்வ பெருந்தகை அவர்கள், என்னுடைய நண்பர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள், சிபிஐஎம் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் திரு M.A. பேபி அவர்கள், மாநில செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் திரு பி. சண்முகம் அவர்கள், அரசியல் தலைமை குழு உறுப்பினர் மதிப்புக்குரிய தோழர் திரு கே. பாலகிருஷ்ணன் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய தோழர் திரு சு. வெங்கடேசன் அவர்கள், நமது அரசுக்கு ஆதரவு வழங்கியுள்ள விடுதலை சிறுத்தைகள் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் திரு திருமாவளவன் MP அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய திரு ரவிக்குமார் அவர்கள்,
சட்டமன்ற குழு தலைவர் மதிப்பிற்குரிய திரு வன்னி அரசு அவர்கள், சிபிஐ கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் திரு டி ராஜா அவர்கள், மாநில செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் திரு எம் வீரபாண்டியன் அவர்கள், முன்னாள் தமிழ்நாடு மாநில செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் திரு ரா முத்தரசன் அவர்கள், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் மதிப்புக்குரிய டாக்டர் திரு காதர் மொய்தீன் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய திரு நவாஸ் கனி அவர்கள், எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். முக்கியமா இந்த மாதிரி நேரத்தில் எனக்காக நீங்க குரல் கொடுத்ததுக்கும், எனக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி கூடவே நின்றதுக்கும் உங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை இல்ல மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அப்பா, ஒரு தளபதி ஸ்பீச் கேட்டாலே ஒரு ஜிவ்வு தான்ப்பா. யா, ஐ திங்க் இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் கைஸ். யா, எனக்கு இருந்த சில கொஷின்ஸ்லாம் நான் ஆன்சர் பண்ணிட்டார். அதுதான், ஆட்சிக்கு வராங்க, வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவாங்களா அப்படின்றது ஒன்று, அவகாசம் கேட்குறது ஒன்று, இன்னொன்று வந்துட்டு டிரான்ஸ்பேரன்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. அதை மட்டும் இந்த கவர்னன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிடணும். ஏன்னா டிரான்ஸ்பேரண்ட்டாக இல்லைன்னா நம்ம பசங்களே நாங்களே எல்லோரும் அடிக்க ஆரம்பிச்சோம் சீரியஸாக. ஏன்னா இப்போ அன்றைக்கி ரிசல்ட்டு மறுநாள் இந்த கத்தி வச்சு கேக் வெட்டினதாக இருக்கட்டும், அப்புறம் இன்னொரு பிரச்சனை, ஒரு மொலஸ்ட் கேஸ், ஒரு செக்ஷுவல் அசால்ட் ஒருத்தர் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பசங்க வேறு லெவலில் தட்டி கேட்டானுங்க, அதுக்கான ஆக்ஷனும் எடுக்கப்படும். ஸோ டிவிக்கே தப்பு பண்ணால் தட்டி கேட்க டிவிக்கே பசங்களே இருக்கிறப்ப அதுதான் இந்த கவர்னன்ஸோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பர்சனலி. ஸோ யா, எதுவுமே நம்ம இப்போ சொல்ல முடியாது. பண்ணட்டும், செய்யட்டும், செஞ்சு காட்டட்டும், நிரூபிக்கட்டும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு பார்ப்போம். நன்றி.